அடுத்தவருடைய பொருளாதாரத்தை ஒரு காலம் நீங்கள் உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம்? சாதாரணமாக நம்முடைய வாழ்வு பிறகு மிகப்பெரிய பேர் இழப்பை உடல் ரீதியாக உறவு ரீதியாக சந்திக்கின்றார்களோ, யார் திருமண வாழ்வுக்கு பிறகு தன்னுடைய அழகை எல்லாம் இழக்கின்றார்களோ, யார் திருமண வாழ்வுக்கு பிறகு தன்னுடைய உடம்பையே அறுத்து கீறினாலும் நமக்காக வேண்டி ஒரு வாரிசை பெற்றுத் தருவதற்காக வேண்டி மிகப்பெரிய சிரமத்தை மேற்கொள்கிறார்களோ, சிரமத்தை மேற்கொண்டவர்களுக்கு கொடுப்பால் அதில் ஒரு நியாயம் உண்டு. அப்படித்தானங்க? திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் கலந்து நடத்துகிற குடும்பம். அதில் மனைவி தியாகம் செய்கிறாளா, நாம் தியாகம் செய்கிறோமா என்று பார்த்து தியாகத்திற்கு உரியவர்களுக்கு உரிய நன்கொடை கொடுத்தால் அவன் மனிதன் என்று சொல்லலாம், அவனை அறிவுடையவன் என்று சொல்லலாம். ஆனால் யார் தியாகம் செய்கிறாள்? திருமணம் என்பது என்ன? முன்பின் எந்த ஒரு அறிமுகமும் இல்லாத, அவன் எப்படி பேசுவான், எப்படி சிரிப்பான், எப்பொழுது கோபப்படுவான், எப்பொழுது அவன் ஆத்திரப்படுவான், அவனுடைய சுபாவம் என்ன என்று கூட தெரியாது ஒரு பெண்ணுக்கு. மணமகன் போய் பார்க்கிறான், மணமகளுக்கும் மணமகளுக்கும் பிடித்து விட்டால் திருமணம் நிச்சயமாக்கப்பட்டு நடந்து முடிந்து விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட தொகை மகர் கொடுத்து சாட்சியத்தின் முன்னிலையில் பெண்ணுடைய சம்மதம், பெற்றோர்களுடைய சம்மதத்தின் பேரில் திருமணம் நடந்து முடிந்தால், முன்பின் எந்த ஒரு அறிமுகம் இல்லாத நம்மோடு வாழ்க்கை நடத்த ஒரு பெண் புறப்பட்டு வருகிறாளே, அவளுக்கு கொடுக்க வேண்டுமா, அவளிடமிருந்து வாங்க வேண்டுமா? திருமணம் முடிந்தால் நான் என்னுடைய தாயோடு தந்தையோடு நான் வசிக்கிற வீட்டிலே நான் வசிக்கிறேன். ஆனால் திருமணம் முடிந்தால் ஒரு பெண் அவளுடைய வீட்டையெல்லாம் தியாகம் செய்த தாயை, தந்தையை, மனைவி, மக்கள், உற்றார், உறவினர்கள் எல்லா உறவுகளையும் அறுத்து முறித்து வீசிவிட்டு நம்மோடு நாம் வசிக்கின்ற ஒரு குடிசையானாலும் நம்மோடு வாழ வருகிறாளே, அவளிடத்திலிருந்து வாங்க வேண்டுமா, அவளுக்கு நாம் கொடுக்க வேண்டுமா? நெஞ்சிலே கை வைத்து பக்க வேண்டும். நான் கேட்கிற கேள்வியை விட 1000 கேள்வி அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் கேட்பான். நான் கேட்கிற கேள்வியினுடைய அறிவுக்குட்பட்டு நான் சிந்தித்து கேட்கிற கேள்வி, நம்மை எல்லாம் படைத்தவன் கேட்கிற கேள்வி, அந்த நீதிமன்றத்தில் கேட்க போகிற கேள்வி. மனைவியோடு இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவள் சிரித்துக் கொண்டு உனக்கு வாரிசை பெற்றுத் தருகிறாள் என்று நினைத்து விடாது. பத்திரமாக பாதுகாத்து அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் உன்னை காட்டிக் கொடுத்தால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீ தப்பிக்கவே முடியாது. நம்மோடு நம்முடைய வீட்டுக்கு தியாகம் செய்து குடிபெயர்ந்து வந்தவள் நான் என்ன உணவு உண்கிறேனோ அந்த உணவை உண்கிறாள். அவளுடைய வீட்டில் அவள் நினைத்ததை உண்பாள், நினைத்த சுவையோடு உண்டு வாழ்வாள், நினைத்த நேரத்தில் ஓய்வெடுப்பாள், நினைத்த நேரத்தில் சந்தோஷமாக இருப்பாள். அனைத்தையும் தியாகம் செய்கிறாளே. நான் உண்ணுகிற உணவு அவளுக்கு பிடிக்கிறது, நான் பட்டினி கிடந்தால் அவள் பட்டினி கிடக்கிறாள், நான் எப்பொழுது உறங்குகிறேனோ அப்பொழுதுதான் உறங்குகிறாள். குறிப்பாக ஒரு சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரியாக வீட்டிலே நடத்தப்படுகிற ஒரு பெண்ணிடத்திலே அந்த பெண்ணுக்கு நான் கொடுக்க வேண்டுமா அல்லது அந்த பெண்ணிடத்தில் நான் வாங்க வேண்டுமா? யார் தியாகம் செய்கிறாள்? பள்ளிக்கூடத்திலே போய் நம்முடைய குழந்தையை போய் சேர்த்தும் போது நாம் ஏதோ பெரிய தியாகம் செய்ததை போல வாப்பாவுடைய பெயர் என்னன்னு கேட்கிறான். எங்கேயாவது அம்மாவுடைய பெயரை கேட்கிறானா? யார் பெற்று வளர்த்தினாள்? யார் கருவை சுமந்தால்? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்? பலகீனத்திற்கு மேல் பலகீனப்பட்டு அந்த தாயை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பலகீனத்திற்கு மேல் பலகீனம் அடைந்து உன்னை பெற்ற தாயை நீ மறந்து விடாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளவு சிரமப்படுகிறாள். யாருக்காக? நமக்கு ஒரு வாரிசை பெற்று தருவதற்காக. ஒரு 3 கிலோ தராசு கல்லை ஒரு 10 மாதம் நாம் கட்டி நடக்க முடியுமா? ஆனால் ஒரு கருவை சுமந்து உண்ண வேண்டியதை உண்ண முடியாமல் உண்ணக்கூடாத கசப்பான மருந்துகளை எல்லாம் இனிப்பாக நினைத்து ஏன் உண்ணுகிறாள்? உண்ண வேண்டிய உணவை எல்லாம் குமட்டி வாந்தி எடுப்பதை நம்முடைய மகளை பார்க்கிறோமே, நம்முடைய வீட்டில் நம்முடைய சகோதரிகளை பார்க்கிறோமே. கருவுற்றால் உண்ண முடியாது, உறங்க முடியாது, தன்னுடைய தேவையை நிறைவேற்ற முடியாது. அவ்வளவு பாவப்பட்ட ஒரு பெண்ணிடத்திலே போய் நகை எவ்வளவு தருவாய், பணம் எவ்வளவு தருவாய், வீடு எப்படி கட்டி தருவாய், வாகனம் எப்படி தருவாய், வெளிநாட்டுக்கு செல்வதற்கு விசா ஏற்பாடு என்ன என்றெல்லாம் கேட்கிறோமே. நாமெல்லாம் உண்மையிலேயே ஆண்மகனா? அடுத்தவருடைய பொருளாதாரத்தை உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அல்லாஹ் சொன்னால் எங்களுக்கு என்ன என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய போதனைகளை தூக்கி எறிந்து விட்டு இப்படி நடக்கிறோமே, இது நியாயமா? தியாகம் என்ன கொஞ்ச நெஞ்ச தியாகமா?
குடும்ப வாழ்வில் ஈடுபடும் போது 2 பேரும் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இயற்கையின் விதி, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, கருவை பெண் மட்டும் தான் சுமக்கிறார். நாம கருவை சுமக்கிறோம். நாமெல்லாம் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் நம்முடைய இளமை எப்பொழுது பார்த்தாலும் இளமையாகத்தான் இருக்கும். சுபஹானல்லாஹ். நம்முடைய சகோதரிகள், நம்முடைய பெண் பிள்ளைகள், நாம் பெற்ற பிள்ளையை திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறோம். ஒரு குழந்தை பெற்றால் இருக்கிற அழகிலே பாதி போய்விடும். 2வது குழந்தை பெற்றுவிட்டால் முதிய வயதை பெண்ணுடைய போல் மாறிவிடுகிறார். அதுவும் இன்றைக்கு நார்மலான டெலிவரி, இயற்கையான பிரசவம் இல்லாமல் செசேரியன் போன்ற அறுவை சிகிச்சை செய்து குழந்தை வெளியேற்றால் அவருடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் இழந்து விடுகிறாள். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடத்திலே நாளுக்கு நாள் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்கிற அன்பர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே இருந்தால் உடனே போய் அந்த தொகைகள் எல்லாம் திரும்ப கொடுத்து விடுங்கள். இல்லாவிட்டால் உங்களோடு சிரித்து பழகிய பெண் உங்களுக்கு எதிராக மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் உங்களால் தப்பிக்கவே முடியாது. உங்களால் எந்த வகையிலும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தப்பிக்க முடியாது. இந்த சீதனம் என்கிற இந்த ஒரு வரதட்சணை வெறுக்கப்பட, ஒதுக்கப்பட வேண்டிய, ஒழிக்கப்பட வேண்டிய